கண்டன கோஷம் எழுப்பிய சகோதரர் பாஞ்சிபேர் அவர்களுக்கு நன்றி. கண்டன உரையாற்ற ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. வக்ஃபு திருத்தம் மசோதாவுக்கு எதிராக சாயல்குடியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமைக்கு தாங்கிக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் ஜே நூர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் பாஞ்சிபேர் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளரான காஜா மொஹிதீன், கன்சுலகா மற்றும் ராஜா முகமது அவர்களுக்கும், அனைவரும் வரவேற்பு ஆற்றிய முதல்தூர் தொகுதி தலைவர் ரஃபீக் அவர்களுக்கும், இங்கே கலந்து கொண்டிருக்கும் பரமுடி தொகுதி தலைவர் ரிஸ்வான் பாய் அவர்களுக்கும் மற்றும் நன்றி உரையை ஆற்ற இருக்கும் முதல்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாருக் அவர்களுக்கும், அனைவரும் இங்கே கலந்து கொண்ட எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் வரவேற்பவனாக எனது இந்த உரையை ஆரம்பிக்கிறது. இந்தியாவில் நமக்கு இப்ப வக்ஃபு திருத்த சட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அதை தாண்டி வேற எந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா உள்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம குறிப்பா பார்த்தோம்னா இப்ப தங்கத்தின் விலைய பாருங்க, 2014 28,000 இருந்தது, இப்ப வந்து 1,00,000 நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம்லாம் மத்திய ஆளக்கூடிய பாஜகவுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா பெட்ரோல் விலை இன்னைக்கு 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதை குறைக்கிறதுக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எந்த முயற்சி செய்யறது இல்லை. அதே பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல 2023 கலவரம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்திய தேசத்தை சேர்ந்த நமது உறவுகளான மணிப்பூர் மக்கள் இன்னைக்கும் சொல்லனா துயரத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவருடைய துயரத்தை தொடக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற மத்திய அரசுக்கு வக்கற்று இல்லாம இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு இப்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மத்திய சர்க்கார் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வருவது நோக்கம் என்ன? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழக மீனவர்கள் நித்தம் இந்த இலங்கை படையினரால் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் நம்மளுடைய மீன்பிடி படகுகளை வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. சாதாரண ஒரு குட்டி தேசமான இலங்கை இந்தியாவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? இந்தியாவுடைய செல்வாக்கு அதை ஒன்றும் செய்ய முடியல. ஆனா அந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த மத்திய அரசாங்கம் நமக்கு என்ன செய்யல, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. அதே மாதிரியா பார்த்தோம்னா சிலிண்டர் விலை 2014 வெறும் 417 ரூபாய் இந்த சிலிண்டர் விலை இன்னைக்கு 1000 ரூபாய் தாண்டி போயிருக்கு. இல்ல மக்கள் வந்து இதனால இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதை எப்படியாச்சும் குறைக்கணும், அதுக்காண்டி என்ன முயற்சி எடுப்போம் அப்படி இது சம்பந்தமா எந்த ஒரு முன்முனைவோ திட்டங்களோ இல்லாம இந்த பாஜக அரசு அதை தாண்டி மக்களுக்கு எதிராக என்ன சட்டங்கள் கொண்டு வரணும், எப்படி மக்களை வந்து மேலும் மேலும் துன்பப்படுத்தும் விஷயங்கள் தான் ரொம்ப கவனம் செலுத்திக்கிறது. அதே மாதிரியா தற்போது நம்ம கேட்டா நாங்க பெரிய நாடு, நாங்க வந்து பெரிய நாட்டாமல் சொல்லக்கூடிய நமது இந்திய அரசு அமெரிக்கா என்ன செய்யுது, என்னோட நாட்டில் இருக்க நாட்டு பொருளை நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணீங்கன்னா 100 ரூபாய்க்கு முன்னாடி விட்டேன்னா 75 சொல்லிட்டு மிரட்டுறான். ஆனா என்ன செய்யறாரு, இந்த படத்துல சொல்ற மாதிரியா என் பொட்டாட்டி எங்க அடிக்க நான் என் பொட்டாட்டிக்கு அடி வாங்குற மாதிரி சொல்ற மாதிரியா என்ன செய்யறாப்ல, நான் நெஞ்ச நிறுத்திட்டு இங்க வந்து சொல்றாப்ல அமெரிக்கா நம்ம மிரண்டிக்கிட்டு இருக்குன்னு. ஆனா என்ன செய்ய அங்க போய் அங்க ட்ரம்ப் கிட்ட போய் ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க உங்களுக்கு முழுக்க இருக்கு. இப்ப இவ்வளவு பிரச்சனையும் உங்க இந்தியாவில் இருக்கு. இதை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு பிராணியற்ற அரசாக இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. அதே கொண்டு வந்த திட்டங்களை பாருங்களேன். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய பொட்டி கடையில இருந்து நார்மலா இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சு கார்பரேட்டுக்கு உதவக்கூடிய திட்டங்களா இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிறு குறு வியாபாரத்தை ஒட்டுமொத்தம் இல்லாத அளவுக்கு இதனால வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பண மதிப்பு நீக்கம் அதை திடீர்னு ஒரே நைட்ல எழுதியது ரூபா நோட்டு செல்லாது 500,000 செல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த எல்லாரும் வரிசையில் அந்த பணத்தை மாற்ற வைக்கிறது 120க்கு மேற்பட்ட நம்ம இந்திய குடிமக்கள் இறந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிரான திட்டத்தை கொண்டு வந்த இந்த பிஜேபி எப்படி ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு ஆதரவா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரும்? இதுக்கு என்னென்ன திட்டம் கொண்டு வந்திருக்கு நமக்கு தெரியும். முத்தலாக்குன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தா, முத்தலாக்கு யாராச்சும் ஒருத்தன் குடிபோதையோ இல்ல வந்து கோபத்திலேயோ கொண்டாட்டியோ 3 தடவை தலாக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன சட்டம்? 7 வருஷம் ஜெயிலு. 7 வருஷம் ஜெயில இருந்தா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யார் சோறு கொடுவான்?
மத்திய அரசாங்கம் அது தனியார் திட்டம் கொண்டு இருக்கோம். அந்த 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற குடும்பத்துக்கு நாம என்ன செய்யறோம், வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 10,000 சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். அப்ப என்னன்னா முஸ்லீம்களை காப்பாற்றணும் சொல்லிட்டு முஸ்லீம் குடும்ப அமைப்பை சிதறடிக்க கொண்டு வந்ததுதான் அந்த முத்தலாக் சட்டம். இதே மாதிரியா 370 ஒரே ஒரு மாநிலம், அது ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு காஷ்மீர்ல பாதி மக்கள் நித்தம் தூரத்துல இருக்கிற நேரத்துல அங்க மாநில அமைப்பு இருக்க மாநிலத்தையும் உடச்சி சாதாரண யூனியன் பிரதேசம் ஆகிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த பிஜேபி இப்ப என்ன செஞ்சிருக்கான், ஓனாய் ஆடு பாவம் சொல்லி ஓனாய் அழுத மாதிரியா இப்ப வந்து வக்ஃப் வந்து சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அப்ப இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வந்து என்னன்னா ஒரு நோக்கம், இந்த முஸ்லிம் சமூகத்தை இந்தியாவில் 2ஆம் கோயில் மக்களாக மாற்றக்கூடிய ஒரு செயல் திட்டத்தின் ஒரு பகுதி தான். இங்க உள்ள நாம மத்திய அரசுக்கு நாங்க ஒரு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை மணியை நாங்க சொல்றோம். நாங்கள் யூதர்கள் கிடையாது, எங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது. எப்படி ஹிட்லர் வந்து யூதர்களை ஜெர்மனியில வந்து 2ஆம் குடியேற்ற மக்களை ஆக்கி அவனுக்கு எதிராக வந்து பெரிய இனப்படுகொலை நடத்தி அந்த மக்கள் ஒண்ணும் இல்லாம ஆக்கலாமோ, அதே போன்று நீங்க இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களையோ கிறிஸ்டின்களையோ என்ன சிறுபான்மைகளோ நீ செய்யணும்னு நினைச்சேன்னா அது முடியாது. ஏன்னா நாங்கள் இந்த நாட்டு மக்கள், எங்களுக்கு என்னது இந்த நாட்டு பற்று இருக்கு, எதிர்த்து போராடக்கூடிய குணம் இருக்கு. அதனால உனக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையா நாங்கள் சொல்றோம். அப்படி ஒரு சிந்தனை உனக்கு இருந்ததுன்னா நீ மாத்திக்க. இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் மக்கள் அனைவரும் உருவாக சேர்ந்து நீ கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு எதிராக கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் ஏற்று போராடுவோம். இதற்கு எஸ்டிகே கட்சி எப்பவும் உறுதி நிற்கும் என்று நான் கூறிக்கொண்டு எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.